நமது பிரபஞ்சம் ஒரு கருந்துளைக்குள் சிக்கியுள்ளதா? ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி ஆரம்ப கால விண்மீன் திரள்கள் அனைத்தும் ஒரே திசையில் சுழல்வதை கண்டறிந்துள்ளது. இது பிரபஞ்சத்தின் தோற்றம் குறித்த கருந்துளை கருதுகோளுக்கு வலு சேர்க்கிறது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். பிரபஞ்சம் சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த பெருவெடிப்பின் மூலம் உருவானது. அது தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். 2021ஆம் ஆண்டில் அமெரிக்கா, ஐரோப்பியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி நிறுவனங்களின் கூட்டு முயற்சியில் நிறுவப்பட்டதே ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி. அதன் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பிரபஞ்சம் உருவான போது இருந்த முதல் நட்சத்திரங்களை கண்டுபிடிப்பதாகும். இதன் கண்ணாடிகள் மிக பெரியவை, இன்ஃப்ராரெட் கதிர்களை உணரும் திறன் கொண்டது. இது பிரபஞ்சத்தின் தொலைதூர பகுதிகளை, குறிப்பாக முதல் விண்மீன் திரள்களின் ஒளியை ஆய்வு செய்ய உதவுகிறது. இந்நிலையில்தான் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி ஆரம்பகால விண்மீன் திரள்கள் அனைத்தும் ஒரே திசையில் சுழல்வதை கண்டறிந்துள்ளது. இது பிரபஞ்சத்தின் தோற்றம் குறித்த கருந்துளை கருதுகோளுக்கு வலு சேர்க்கிறது. அதாவது நமது பிரபஞ்சம் ஒரு பெரிய கருந்துளைக்குள் அமைந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. கருந்துளைகள் ஒவ்வொன்றும் ஒரு புதிய குழந்தை பிரபஞ்சத்தை உருவாக்கும் திறனை கொண்டுள்ளன என்றும் இந்த கருதுகோள் கூறுகிறது. கருந்துளைகள் பிரபஞ்சத்தின் மிகவும் மர்மமான மற்றும் சக்தி வாய்ந்த பொருள்கள். கருந்துளை என்பது விண்வெளியில் ஈர்ப்பு விசை மிக அதிகமாக இருக்கும் ஒரு பகுதி. இந்த ஈர்ப்பு விசை வலிமையாக இருப்பதால் ஒளி உட்பட எதுவும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. மிகப்பெரிய நட்சத்திரங்கள் தங்கள் வாழ்வின் முடிவில் சூப்பர் நோவா எனப்படும் மாபெரும் வெடிப்பை நிகழ்த்தும் போது கருந்துளைகள் உருவாகின்றன. இந்த வெடிப்பிற்கு பிறகு நட்சத்திரத்தின் மீதமுள்ள பகுதி அதன் சொந்த ஈர்ப்பு விசையின் கீழ் சுருங்க தொடங்குகிறது. இந்த சுருக்கம் தொடரும் போது ஈர்ப்பு விசை மிகவும் வலிமையாகிறது. அது ஒரு கருந்துளையாக மாறுகிறது. நிகழ்வு எல்லை என்பது கருந்துளையை சுற்றியுள்ள ஒரு எல்லையாகும். இந்த எல்லைக்குள் சென்றால் எதுவும் தப்ப முடியாது. சிங்குலாரிட்டி என்பது கருந்துளையின் மையத்தில் உள்ள ஒரு புள்ளியாகும். அங்கு ஈர்ப்பு விசை எல்லையற்றதாக கருதப்படுகிறது. கருந்துளைகளை பற்றி அறிவியலாளர்கள் இன்னும் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவை பிரபஞ்சத்தின் மர்மமான மற்றும் அற்புதமான பொருட்களில் ஒன்றாகும். ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி பிரபஞ்சத்தின் தொடக்க காலத்தை காட்டும் புதிய விண்மீன் திரள்களை கண்டுபிடித்துள்ளது. குறிப்பாக தொலைதூர விண்மீன் திரள்கள் ஒரே திசையில் ஒருங்கிணைந்து சுழல்வது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது பிரபஞ்சத்தின் கட்டமைப்பு பற்றிய நமது புரிதலை மாற்றுகிறது. சில விஞ்ஞானிகள் நமது பிரபஞ்சம் ஒரு பெரிய கருந்துளைக்குள் சிக்கியிருக்கலாம் என்று கருதுகின்றனர். இந்த கோட்பாடு பிரபஞ்சத்தின் விரிவாக்கம் மற்றும் விண்மீன் திரள்களின் ஒருங்கிணைந்த சுழற்சியை விளக்க உதவுகிறது. டார்க் மேட்டர் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள், ஆனால் அதன் ஈர்ப்பு விசை பிரபஞ்சத்தில் உணரப்படுகிறது. இது விண்மீன் திரள்கள் மற்றும் விண்மீன் கூட்டங்களின் இயக்கத்தை விளக்க உதவுகிறது. மேலும் பிரபஞ்சத்தின் கட்டமைப்பை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. டார்க் எனர்ஜி என்பது பிரபஞ்சத்தின் விரிவாக்கத்தை துரிதப்படுத்தும் ஒரு மர்மமான ஆற்றல். இது பிரபஞ்சத்தின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்துள்ளது மற்றும் பிரபஞ்சத்தில் உள்ள பொருட்களை ஒன்றையொன்று விட்டு விலக்கி தள்ளுகிறது. இந்த இரண்டுமே பிரபஞ்சத்தின் மர்மமான கூறுகளாகும். இவை எதனால் ஆனவை என்பது இன்னும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு புதிராகவே உள்ளது. டார்க் எனர்ஜி மற்றும் கருந்துளைகளுக்கு இடையே ஒரு தொடர்பு உள்ளது என்று சமீபத்திய வானியல் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. கருந்துளைகளின் நிறையும் டார்க் எனர்ஜிக்கு பங்களிக்கும் வகையில் அதிகரிக்கிறது. அடிப்படையில் கருந்துளைகள் டார்க் எனர்ஜியின் ஒரு ஆதாரமாக இருக்கலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மற்றும் பிற விண்வெளி ஆய்வுகள் பிரபஞ்சத்தின் மர்மங்களை வெளிக்கொணர உதவுகின்றன. கருந்துளைகள் மற்றும் பிரபஞ்சத்தின் தொடக்கம் பற்றிய ஆய்வுகள் நமது புரிதலை மேம்படுத்தும். ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி எதிர்காலத்தில் மேலும் பல வியப்பூட்டும் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தும். நமது பிரபஞ்சம் ஒரு கருந்துளைக்குள் சிக்கியிருக்கலாமா என்ற கேள்வி பிரபஞ்சத்தின் மர்மங்களை மேலும் அதிகரிக்கிறது. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியின் கண்டுபிடிப்புகள் நமது புரிதலை மேம்படுத்த உதவுகின்றன. பிரபஞ்சத்தின் மர்மங்கள் தொடர்கின்றன. மேலும் பல ஆய்வுகள் மூலம் நாம் மேலும் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.